Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. புதிய மொழியை கற்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தில் எழுவாய் என்ன? இதற்கு முதலில் நாம் பயனிலை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது வினை சொல்லை கண்டுபிடிப்போம். புதிய மொழியை கற்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அப்போ வினை சொல் என்ன? இருக்கிறது. எது இருக்கிறது? புதிய மொழியை கற்பது. அப்போ இவ்வளவும் சேர்ந்ததுதான் இந்த வாக்கியத்தின் எழுவாயாக காணப்படுகிறது. இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? புதிய மொழியை கற்பது, learning a new language, learning a new language அப்படின்னு சொல்லலாம். இங்கு லேர்னிங் என்பது லேர்ன் என்னும் வினைச்சொல்லினுடைய ing ஃபார்ம். இது ஒரு தொழிற்பெயர், ஜெரண்ட் அப்படின்னு சொல்வோம். அப்போ ஜெரண்டை கொண்டமைந்து ஒரு சொற்றொடராக காணப்படுவதால் ஜெரண்ட் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்வோம்? ஜெரண்ட் ஃப்ரேஸ். அப்போ இந்த வாக்கியத்தின் எழுவாயாக ஜெரண்ட் ஃப்ரேஸ் அமைந்துள்ளது. அப்போ இந்த வாக்கிய வடிவமைப்பானது, அதாவது அமைப்பானது ஜெரண்ட் ஃப்ரேஸ் பிளஸ் இஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். மிகுதி பகுதி இருந்தால் வரும், இல்லாவிட்டால் தேவையில்லை. நாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். புதிய மொழியை கற்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன? லேர்னிங் a new language. இருக்கிறது இஸ் எப்படி? சுவாரஸ்யமாக, ஃபன். Learning a new language is fun. எல்லாரும் இப்படி சத்தமா சொல்லி பாப்போமா? Learning a new language is fun. காலையில் விரைவில் கண் விழிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. காலையில் விரைவில் கண் விழிப்பது, waking up early is நல்லது, good. எதற்கு? ஆரோக்கியத்துக்கு. அதான் என்னது? வாக்கியத்தின் மிச்ச பகுதி. Good for health. Waking up early is good for health. எல்லாரும் மறுமுறை இருக்கா சொல்லி பாப்போம். Waking up early is good for health. ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது முக்கியமானது அல்லது முக்கியமாக இருக்கிறது. தீர்வை கண்டுபிடிப்பது, finding a solution. Finding a solution is important. Finding a solution is important. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Marvelous. Finding a solution is important. ஒருவருக்காக காத்திருப்பது எரிச்சலானது. இவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன்னு சொல்லி எரிச்சல் ஊட்டுற விஷயமா இருக்கும். ஒருவருக்காக காத்திருப்பது, waiting for someone is frustrating. Waiting for someone is frustrating. மறுமுறை சொல்லி பாப்போம். Waiting for someone is frustrating. Frustrating. Waiting for someone is frustrating. ஒரு பெரிய குழுவுக்காக சமைப்பது சவாலானதாக இருக்கிறது. Comment your answer. Splendid. பழக்கமில்லாதவர்களுடன் பேசுவது அசௌகரியமாக இருக்கிறது. பழக்கமில்லாதவர்கள், அறிமுகமில்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்க ஆங்கிலத்துல strangers அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். Please comment your answer. Excellent. பழக்க வழக்கங்களை மாற்றுவது இலகுவானதல்ல. பழக்க வழக்கங்களை எப்படி சொல்லலாம்? Habits. Comment it now.
வாவ், கிரேட், யூ காட் இட். உங்களோட பேர் என்ன என எனக்கு சொல்ல முடியுமா? இப்போ உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறது வந்து டைரக்ட் கொஸ்டின். எல்லா நேரத்திலயும் நாங்க இப்படி கேட்க இயலாது. அப்போ இதற்குத்தான் நாம் எப்படி கேட்கின்றோம்? உங்களோட பேர் என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்னஸோட கேட்கிறோம். இவ்வாறாக கேட்கப்படும் வினாக்களை நாம் இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்வோம். எதற்காக எப்படி கேட்கின்றோம்? டு ஷோ பொலைட்னஸ், நாங்க பணிவானவர்கள் என்பதை காட்டுவதற்காக. இன்ஃபார்மல் செட்டிங், நாட் இன்ஃபார்மல் செட்டிங், இன்ஃபார்மல் செட்டிங். அதாவது ஃபார்மலான செட்டிங்ஸ்ல, ஆபீஸ்ல எங்கேயாவது பேசிக்க ரெண்டேக்கல பெரியவர்களோடு பேசும்போது, அறிமுகம் இல்லாதவர்களோடு பேசும்போது நாங்க என்ன செய்வோம்? ஃபார்மல் செட்டிங்ல இதை பயன்படுத்துவோம். அதே போல for softening, எங்கட அந்த வினாவின் தொனியை வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு, மென்மையானதாக மாற்றி அமைப்பதற்கு. இதற்காக நாங்கள் do you know, could you tell me, I wonder, can you explain, இந்த மாதிரி கேட்போம். இவற்றினுடைய நெகட்டிவ் வடிவத்தை கூட பயன்படுத்துவோம். don't you know அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். இவற்றையெல்லாம் நாங்க சொல்லுவோம் introductory phrase அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? introductory phrase. அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பை நாங்கள் பார்த்தோமானால் introductory phrase plus WH question word plus subject plus verb plus complement, அதாவது rest of the sentence என்றவாறு இந்த indirect questions வந்து வாக்கிய அமைப்பை பெற்றுக்கொள்ளும். அங்க உதாரணங்களை பார்ப்போம். உங்களோட பேர் என்ன என்று எனக்கு சொல்ல முடியுமா? Could you tell me what your name is? What is your name அப்படின்னு வராது. What your name is, சப்ஜெக்ட் verb என்றவாறு தான் அமைக்க வேண்டும். சம்டைம்ஸ் இந்த WH question word வராத மாதிரி கூட வினாக்கள் அமையும். இப்போ இன்று நாம் WH question word வார வினாக்களை பார்ப்போம். வராத மாய வினாக்கள் கூட உண்டு. அவற்றை வேறொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அருகில் உள்ள ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேர போயிட்டு பழக்கம் இல்லாத வீட்டு ரயில் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு நாங்க கேட்கல, பொலைட்டா கேட்கிறோம். அப்ப இதுக்கு நாங்க தெரியுமா? Do you know where the nearest railway station is? Where the nearest railway station is? Where is the nearest railway station என்று கேட்டா direct question. இங்க நாங்க direct question கேட்கல, indirect. அதனால தான் where the nearest railway station, WH question word plus subject plus verb. அதனால இஸ்ஸ கொண்டே அங்கால போட்டிருக்கிறோம் சப்ஜெக்டுக்கு பிறகு. எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Do you know where the nearest railway station is? மறுமுறை கேட்டு பார்ப்போமா? Do you know where the nearest railway station is? தவறு என்ன என்பதை நீங்க எனக்கு விவரிக்க முடியுமா? தப்பு செய்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேர போய் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா அது பொலைட்டா இருக்காது. அப்ப என்னன்னு கேக்குறோம் நாங்க, என் தவறு என்ன என்பதை விவரிக்க முடியுமா கொஞ்சம் அப்படின்னு கேக்குறோம். Can you explain me what's wrong? Can you explain me what's wrong? Again, can you explain me what's wrong? நீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என எனக்கு சொல்ல முடியுமா? Please comment your answer. Superb. நாளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு தான் கேட்க வேணும். அதை வந்து பொலைட்டா கேட்கிறேன். Please comment your answer. Very good, you got it. நான் சொன்னதை செய்தாயா? இங்க வினைச்சொல் என்ன? செய்தாயா என்கின்ற வினாவை குறிக்கின்ற ஒரு வினைச்சொல் அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தை குறிக்கின்றது. அப்போ யாரிடம் வினாவை கேட்கின்றோமோ அதுதான் என்னது? எழுவாயாக இருக்க முடியும். யார் தமிழ் வாக்கியத்துல தோன்ற எழுவாயாக இருக்கின்றது? நீ என்பது. நான் சொன்னதை நீ செய்தாயா? அப்போ நீ தான் என்னது? சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்? வினைச்சொல்லிற்கு எதை, யாரை என்பதை வினவுவதன் மூலம் வருவதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ எதை என்று கேட்டோமானால் இங்கு வருவது என்ன? நான் சொன்னதை. அதான் எதை என்பதற்கான விடை. ஆகையால் இந்த வாக்கியத்தின் அமைப்பானது did plus subject plus V1 form verb plus object என்றவாறு அமையும். ஏன் did பயன்படுத்தினோம்?
கடந்த காலத்தை குறிக்கின்ற வினாக்கள். வாங்க வினவி பார்ப்போம். did plus subject என்ன? you need. செய் என்பது do. did you do? நான் சொன்னதை what I said. did you do what I said? மறுமுறை கேட்போமா? did you do what I said? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். அவள் நான் அவளுக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை முடித்தாளா? அவள் முடித்தாளா? did she finish? did she finish? எதை? அவளுக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை. the homework I gave her. the homework I gave her. did she finish the homework I gave her? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. well done. did she finish the homework I gave her? அவன் நான் பகிர்ந்த புத்திமதியை பின்பற்றினானா? அவனுக்கு நான் ஏதோ ஒரு புத்திமதியை ஷேர் பண்ணி இருக்கிறேன், அதை பின்பற்றினானா? did he follow? did he follow the advice I shared? இங்க ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேணும். did என்பதையும் போட்டு வினை சொல்லையும் D2 ஃபார்ம்ல பயன்படுத்திடக்கூடாது. did he followed அப்படின்னு கேட்டுறக்கூடாது. that is wrong. அப்ப did என்பதில் கடந்த காலத்தை உணர்த்தி விட்டோமானால் பிரதான வினைச்சொல் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதாவது பேஸ் ஃபார்ம், அடிப்படை வடிவத்தில் தான் கட்டாயம் இருக்க வேண்டும். அதனால் தான் did you do, did she finish, did he follow என்றவாறு வினாக்களை வினவினோம். did he follow the advice I shared? மறுமுறை என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. did he follow the advice I shared? நான் குறிப்பிட்ட திகதியை நீ ஞாபகப்படுத்திக் கொண்டாயா? Please comment your answer. Wonderful. அவர்கள் நான் கொடுத்த பரிசை விரும்பினார்களா? Comment it now. Great. நீ உனக்கு நான் இரவல் கொடுத்த புத்தகத்தை வாசித்தாயா? Please comment your answer. Bravo, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? gerund phrase plus is plus adjective plus rest of the sentence என்பதையோ, introductory phrase plus WH question word plus subject plus verb plus complement என்பதையோ, did plus subject plus V1 form plus object என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கி பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.